ரெயின்போ தொலைக்காட்சி வாடிக்கையாளர்களுக்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்திய நாட்டில் 2005ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லுகிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 100 நாள் வேலை அளிக்கக்கூடிய திட்டத்தை ஒன்றிய அரசால் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. கடந்த 2025ஆம் ஆண்டு 20 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வந்த 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றி பிபிஜி ராம்ஜி என்று சொல்லக்கூடிய யாருக்கும் புரியாத பாஷையில் அந்த திட்டத்தையே மாற்றியிருக்கிறார்கள். இதன் மூலமாக 100 நாள் வேலை திட்டம் என்பது தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்காத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மக்களை வறுமை நிலைக்கு மீண்டும் தள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக மோடி அரசு. இந்த சூழலிலே தான் இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் நாடு தழுவிய முறையில் மீண்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை அமலாக்க வேண்டும். வேலை நாட்களை 125 நாட்களாக அறிவித்திருக்கிறார்கள். இதை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும். ஊதியத்தை 700 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்கிற முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கோரிக்கை மனுவும் கொடுக்கப்பட இருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறோம்.